இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதே தெரியுது, இது வந்து ரொம்ப பழைய ஒரு ஃபோட்டோ. இது வந்து விஸ்வாசம் டைமில் அஜித் கூட ஆதிக்கு வந்து நின்று எடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறமா கூடர்கள்லாம் ரொம்ப பழசானா இந்த விடாமுயற்சி அசர்பைஜானில் ஷூட்டிங் நடந்துருக்கு. அதுக்கப்புறம் அவர் ஏதோ துபாயில் டான்ஸ் ஆடினார். விஜயகாந்த் சாருடைய இறுதி சடங்குக்கு வரல, அது இதுன்னு இந்த மாதிரி பல கான்ட்ரவர்சி போயின்னு இருக்குது. இந்த விடாமுயற்சி படம் வருதோ இல்லையோ, ஆனால் அதுக்கு அடுத்த படம் AK-63 63வது படம் வரப்போகுது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி விட்டுருக்காங்க. அதில் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் தான் வந்து அதனுடைய டைரக்டர் மார்க் ஆண்டனி ரிலீஸ் பண்ணார். அந்த படம் வந்து நீங்களாம் பார்த்துருப்பீங்க. விஷால், சூர்யா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அது வந்து 100 கோடிக்கு மேலே வசூலாச்சு அப்படின்ற ஒரு இது இருக்குது. பயங்கரமாக இருந்தது படம், நல்ல ஒரு என்டர்டெய்னராக இருந்தது. அதை பார்த்துட்டு அஜித் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். அவர் அதனால் ஆதிக்கு வந்து அடுத்த படத்தை கொடுத்துட்டாரு. அவர்கிட்ட கதை சொன்னோன்னு அவர் ஒத்துக்கினாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 100லேருந்து 125 கோடி இவருடைய சம்பளம் அப்படின்றாங்க. ஆனால் வந்து மாலை மலர் இதில் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, 300 கோடி ரூபாய் சம்பளம் அப்படின்றாங்க. என்னதாங்க உண்மை அப்படின்றது தெரியல நம்மளுக்கு. எப்படி இருந்தாலும் அஜித் 63வது படத்தில் நடிக்கிறாரு. அஜித்துடைய சம்பளம் வந்து 303 கோடி ரூபாய். ஒரு 1000 கோடி ரூபாய் போட்டு கூட நல்லா தான் இருந்திருக்காங்க. இல்லை ஒரு 500 கோடி. இது என்ன இந்த மாதிரி ரூமர்லாம் கிளப்பி விட்றாங்கன்னு தெரியல. எல்லாம் அஜித் மேலே இருக்கிற ஹேட்ரட் தான். நான் தான் சொல்கிறது இவனுங்களை.